பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கும் நடவடிக்கையை மேற்கொள்வார் என புதிய நீதிக்கட்சி நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணி சார்பில் வேலூரில் போட்டியிடும் புதிய நீதிக்கட்சி தலைவர் ஏசி சண்முகம் வேலூர் அடுத்த பெருமுகை, பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசியபோது பிரதமர் மோடி பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 9ஆம் தேதி வேலூரில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என தெரிவித்தார். கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசிய அவர், திமுக ஆட்சியில்தான் கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு கொடுத்தது என்றும், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த சம்பவத்தை தான் தற்போது பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவும் தெரிவித்தார். இந்திய கூட்டணி தான் காங்கிரஸ் ஆளுகின்ற போதுதான் தாராபாத்து கொடுத்தார்கள். திமுக ஆட்சியிலே தான் அந்த கச்சத்தீவு கொடுத்தார்கள். ஒன்று மட்டும் உறுதி, பாரத பிரதமரை ஏதோ இந்தியாவிற்கு தவறான வழியை காட்டி கொண்டிருக்கிறார் என்று ஏலம் செய்யும்போது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆட்சியிலே என்ன தவறு செய்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இது ஆரம்பித்தது. இந்த சுட்டி காட்டுவதாக ஆரம்பித்தது ஒரு நன்மையிலே முடிய இருக்கிறது. பாரத பிரதமர் மூன்றாவது முறை ஆட்சியிலே அமரும் போது விரைவிலே கச்சத்தீவை இந்தியாவிலும் கச்சத்தீவை தமிழகத்தோடும் நிச்சயமாக பாரத பிரதமர் இணைப்பார்.